தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/4/2025 திங்கட்கிழமை. பூசம் நட்சத்திரம் காலை 10:30 வரை, பிறகு ஆயில்யம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, எழுத்தாளர் சுஜாதான்னு சொல்லி மிகப்பெரிய மேதை. அவர் எழுதுனெல்லாம் இன்றைக்கு நடந்துக்கிட்டு வருது. ஒரு காலத்தில் வார இதழ்களில் ரொம்ப அற்புதமான கட்டுரைகள்லாம் எழுதுவார். அப்போலாம் நான் நினச்சி பார்க்குறது உண்டு, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம், 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நடக்குமான்னு. ஆனால் அவர் எழுதுனெல்லாம் நடந்துச்சு. அது கம்ப்யூட்டர் காலமாக வரப்போகுது, இப்படி இருக்கு அப்படி இருக்குலாம் எழுதுவார். இது மாதிரி அவர் எழுதுனதில் ஒரு அற்புதமான ஒரு கருத்து என்னென்னா, இப்போ ரொம்ப பேர் சொல்கிறாங்க, நான் யாருங்கிறத நிரூபித்து காட்டுறேன் பார் அப்படிம்பாங்க. சண்டை வர்ற போது, ஒருத்தர் மோதுற போது, உள்ளூர்லேயும் சரி, நீங்கள் வெளியூர்லேயும் சரி, எங்கே போனாலும் திடீர்னு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்க, நான் யார் தெரியுமா, நான் யாருங்கிறத நிரூபித்து காட்டுறேன் பார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாதான். யார்கிட்ட எதை நிரூபிக்கணுங்கிறத அந்த எழுத்தாளர் சுஜாதா அழகாக சொல்லியிருக்காரு. தாயிடம் நிரூபியுங்கள். எதை நிரூபிக்கிறது? கடைசி வரை அன்பாக இருப்பேன் என்று தாயிடம் நிரூபியுங்கள். தந்தையிடம் நிரூபியுங்கள். என்னத்தை? கடைசி வரை உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று. தந்தையினுடைய பெயரை காப்பாற்றணும். அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்திருக்குன்னு சொல்லணுமா? தந்தையின் பெயரை காப்பாற்றுவேன், தந்தை கடைசி வரை உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று தந்தையிடம் நிரூபியுங்கள். மனைவியிடம் நிரூபியுங்கள். என்னத்தை? கடைசி வரை என் காதல் உனக்கானது மட்டும்தான் என்பதை மனைவியிடம் நிரூபியுங்கள். சகோதரனிடம் நிரூபியுங்கள். கடைசி வரை உனக்கு உறுதுணையாய் நான் இருப்பேன் என்று சகோதரனிடம் நிரூபியுங்கள். சகோதரியிடம் நிரூபியுங்கள். கடைசி வரை உனக்கு சீர்வரிசை செய்வேன் என்று. பாதியில் விட்டுட்டு போகக்கூடாதான். கடைசி வரை உனக்கு சீர் சிரத்தியெல்லாம் செய்வேன் என்று சகோதரியிடம் நிரூபியுங்கள். மகனிடம் நிரூபியுங்கள். கடைசி வரை யார் எதிர்த்தாலும் நான் உன் பக்கம்தான் மகனே என்று மகனிடம் நிரூபியுங்கள். மகளிடம் நிரூபியுங்கள். மகளிடம் என்ன சொல்றது? கடைசி வரை உன் கண்ணீர் நீர்வடிய விடமாட்டேன், உன் கண்ணில் நீர் வடிய விடமாட்டேன் அப்படின்னு மகளிடம் நிரூபிக்கணுமா. அதுக்கு தான் ஒரு நாடி ஜோதிடம் நான் படித்த போது அதில் ஒரு வரி வரும், பிள்ளைகளை கல்யாணம் செஞ்சு அப்பா கொடுத்துட்டாரு, அந்த மகள் என்ன வீட்டுக்கு கொண்டுகிட்டு வருவா தெரியுமா? நகை கொண்டு வருவார், நீர் கொண்டு வரமாட்டார்னு இருந்துச்சு. இந்த வந்தவருக்கு பொருள் புரியலை. எங்கிட்ட கேட்டார், என்னைக்கா செய்கிறது? நகை கொண்டு வருவார், நீர் கொண்டு வரமாட்டார்னா நகை என்ன, தங்க நகை கொண்டுகிட்டு வருவான் மகன் நம்ம வீட்டுக்குன்னு. நான் சொன்னேன், அப்படி இல்லை, புன்னகை கொண்டு வருவார், கண்ணீர் கொண்டு வர மாட்டார்னு அர்த்தம். அது அப்படி ஒரு மாதிரி வித்தியாசமான சொற்களில் தான் நாடி ஜோதிடங்களில் வரும், நம்மளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அது மாதிரி மகளிடம் நிரூபியுங்கள். எதை? கடைசி வரை உன் கண்ணில் நீர்வடிய விட மாட்டேன் என்று. இப்படி வேறு எவருக்கும் நீ யார் என்பதை நிரூபிக்க தேவையில்லை என்று குறிப்பிட்டிருக்காரு. எவ்வளவு அற்புதமான கருத்து பாருங்க. இதை நாம் மனதில் வைத்துக் கொண்டால் நாமும் நமது நடைமுறையில் கடைபிடிக்கின்ற பொழுது நம் வாழ்க்கை பாதையும் சீராகும், நேராகும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பணியாளர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய நாள். இன்று பல பணிகள் பாதியிலேயே நிற்கலாம். ராசிக்கு 12லே சூரியன், சுக்கிரன், ராகு. சூரியன் ராகு சேர்க்கை இருப்பதனால அரசு வழி சிக்கலுக்கு கூட ஒரு சிலர் ஆளாக நேரிடும். மன அமைதி குறையும். எந்த வேலையும் இரட்டித்த சிந்தனை, இதை செய்வோமா வேண்டாமா என்றெல்லாம் வரலாம். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் அமைதியை கடைபிடித்து நிதானத்தோடு செயல்படுவதே நல்லது. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வருமானம் உயர்கின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். குலதெய்வ வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுவீர்கள். கொடுத்த கடன்கள் வசூலாகும். 2ல் செவ்வாய் இருப்பதனாலே இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். அதாவது பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக வரும். பாக பிரிவினைகளும் உங்களுக்கு உகந்த விதத்திலே அமையப் போகிறது. இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே செவ்வாய், அதிகாரத்துவ யோகம் பெறுவது செவ்வாய். எனவே உத்தியோகத்தில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவீர்கள். அல்லது பொதுநலத்தில் இருந்தால் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். 12ல் குரு இருப்பது நன்மைதான். 10க்கு அதிபதி 12ல் இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். நடக்கும் தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் செய்யலாமா அல்லது புதிய ஒப்பந்தங்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாமா என்றெல்லாம் சிந்திக்கின்ற நாள். இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள், நல்ல நாள்.
கடகராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன். மனக்கலக்கம் அகலும், மகிழ்ச்சி கூடும், நினைத்தது நிறைவேறும், நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும், தெய்வ வழிபாட்டில் திருப்தி காண்பீர்கள். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சந்திரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு அதிசயம் இன்று நடக்கப் போகிறது. குறிப்பாக சந்திரபலம் நன்றாக இருக்கின்ற பொழுது உங்கள் சிந்தனைகள் எல்லாம் வெற்றி பெறும். இதுவரை இந்த காரியம் நடக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் நாளாக அமையப் போகின்றது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். பத்தில் குரு இருந்தால் பதவி மாற்றம் என்பார்கள். எனவே பதவி மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம் போன்றவைகள் வருவதற்கு அறிகுறிகள் தென்படப் போகிறது. வரும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீண்ட தூரமாக மாறல் வந்திருக்கிறதே, அதை ஏற்றுக்கொள்வோமா இல்லை வேறு மாறுதல் கேட்போமா என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். குறிப்பேச்சு வரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. 11/5/2025 குருப்பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. குருப்பெயர்ச்சிக்கு பின்னால் லாபஸ்தானத்திற்கு குரு வரப்போவதால் அதன் பிறகு உங்களுக்கு தொடர்ந்து ஓராண்டுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது. எனவே இன்று நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் பொதுவாக குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு தேவை, இஷ்ட தெய்வ வழிபாடும் தேவை. வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது, 7லே ராகு, நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். இருந்தாலும் ராஜநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு உள்ள மகிழும் நாள் இந்த நாள். உயர் பதவிகள் கூட உங்களுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. புதிய தொழில்நுட்பம் பற்றி அறிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்திலிருந்து விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயமாக தொடங்கலாமா என்று கூட சிந்திக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்து வளம் காண வேண்டிய நாள். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்க வேண்டுமானால், ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் நீங்கள் செயல்பட வேண்டுமானால் இன்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிம்மதி கிடைக்கும். அஷ்டமத்தில் குரு இருக்கின்ற பொழுது அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும், இடையூறு சக்திகள் வந்து கொண்டே இருக்கும். நேற்று செய்த முயற்சி இன்றுதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் இன்று உங்களுக்கு இனிய நாளாக அமைய திங்கட்கிழமை என்பதனாலே சோமாஸ்கந்தர் வழிபாடு நன்மையை வழங்கும். விருச்சிக ராசி நேயர்களே, 7லே குரு பகவான், 8லே செவ்வாய். ராசிநாதன் அஷ்டமத்தில் இருக்கின்ற பொழுது அலைச்சல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனால் வெளிவிட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம். சந்தோஷ செய்திகளை நண்பர்கள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். நீண்ட நாட்களாக பேசி விட்டு போன திருமணம் இன்று நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அது மட்டுமல்ல, கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்ற நல்ல ஒரு சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. தனுசு ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். எது செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும், அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கும். நட்பு பகையாகலாம், நண்பர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு வரவேண்டிய சலுகைகள் கிடைக்காமல் போகலாம். அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படலாமா என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் அந்த பலன் வேறொருவருக்கு கிடைக்கப் போகின்றது. மேலிடத்தில் நிர்பந்தத்தின் காரணமாக உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை நீங்கள் இழக்க நேரிடலாம். என்ன இருந்தாலும் இன்று பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாள். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அதிகாரிகள் மூலம் அனுகூலம் கிடைக்கின்ற நாள். அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் உண்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவால் ஒரு நல்ல வாய்ப்புகள் வரப்போகிறது. 2ல் சனி இருக்கின்றார். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை படிப்போடு செயல்படுவீர்கள். இடம் வாங்கி என்றைக்கோ வாங்கி போட்ட இடம், மிக குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலுக்கு மேல் மூலதனம் போடலாமா என்று நினைப்பீர்கள். 3ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். சகோதர ஸ்தானத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிற பொழுது உடன்பிறப்புகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலமும் உதிரி வருமானங்கள் கிடைக்கலாம். கடன் சுமை குறைய வழிபிறக்கும் இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வாய்ப்புகள் வாயில் தேடி வருகின்ற நாள். வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உங்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகள் உறுதுணையாக இருப்பார்கள். 5லே செவ்வாய் இருக்கிறார். இடம் பூமியால் லாபம் உண்டு. பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். அது மட்டுமல்ல,
முன்னோர் சொத்துகளில் முறையான பங்கீடுகள் கிடைக்கவில்லையே, பஞ்சாயத்துகள் எப்பொழுதுதான் சாதகமாக முடியும், பல மாதங்களாக இழுத்துக்கொண்டே செல்கிறது என்று நினைத்தவர்களுக்கு இன்று பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடிவடைவதற்கான அறிகுறிகள் தென்படும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் பொருத்தர்கள் மாறும். எனவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைகின்ற நாள். அமைதிக்காக ஆலயத்தை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள். ஜென்மத்தில் ராகு 7 கேது இருப்பதனாலே அடிக்கடி பயணங்கள் அதிகரிக்கும். காலையில் ஒரு ஊரில், மதியம் ஒரு இடத்தில், மாலையில் ஒரு இடத்தில். எனவே நீங்கள் உணவில் கட்டுப்பாடு செலுத்த இயலாது. அதன் விளைவாக உடல்நலத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் கூட ஏற்படலாம். நாளில் செவ்வாய் இருப்பதால் நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். என்ன இருந்தாலும் ஆரோக்கிய தொல்லை உண்டு. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். வளர்ச்சி கூட கொஞ்சம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள் என்பதை கருத்தில் நினைவில் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.